ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். கொஞ்ச நாளாகவே ருத்ரன் நல்லா தமிழ் பேச கற்றுக்கிட்டான். ஆனால் அதை விட இப்போது ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூவர் மாதிரி மாறிட்டானே சொல்லலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன்னா எது கொடுத்தாலுமே அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை. பாலில் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பாட்டி இதில் சர்க்கரை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சாப்பாடில் உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு கம்மியாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதில் கண்டிப்பாக உப்பு கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி அவனே புளிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டானா இல்லை தக்காளியோ லெமனோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு புளிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது. என்னடா இது மாஸ்டர் செஃப் மாதிரி தாமு மாதிரி நல்லா கமெண்ட் சொல்கிறானே அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாளாகவே அவனுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி அவனுக்கு கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் லைட் காரமாக தான் செஞ்சு கொடுத்தேன். நானும் காரம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டான காரத்தில் தான் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டுமே அவன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். உங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு குட்டி ஃபுட் ரிவ்யூவர் இருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.